சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் கடை வேலைக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா? நல்ல செய்தி. அதிகாரிகள் முக்கிய அறிவிப்பு. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் ரேஷன் கடைக்கு காலி பணி இடத்தேர்வுக்கான அனுமதி சீட்டை இணையதளத்தில் பதிவிறக்கலாம். விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு வருகிற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையும், பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு 29ஆம் தேதியும் திருப்பூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 34,790 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 33,377 கடைகள் கூட்டுறவு துறை மூலம் நடத்தப்படுகிறது. இதில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள முழு நேர கடைகள் 18,782 ஆக உள்ளது. பகுதி நேர ரேஷன் கடைகள் 9,388 ஆக இருக்கிறது. 1000 முதல் 1500 குடும்ப அட்டைகள் கொண்ட முழு நேர கடைகள் 4,352 ஆகவும் செயல்பட்டு வருகின்றன. இந்த ரேஷன் கடைகளில் பல ஆயிரம் பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள்தான் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, ஆயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கைரேகை பெற்று சரியான அளவுகளில் வழங்கி வருகிறார்கள். அதேபோல் அவ்வப்போது அரசு அறிவிக்கும் ரொக்க பரிசு, பொங்கல் பரிசு போன்ற பணிகளையும் ரேஷன் கடை பணியாளர்கள் செய்கிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 38 மாவட்டங்களில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் என 3,308 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி அந்தந்த மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நவம்பர் 7ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த பணிக்கு சுமார் 2,00,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். சம்பளம் எப்படி? விற்பனையாளர் பணிக்கு தொகுப்பு ஊதியம் ரூபாய் 6,250 மாதம் வழங்கப்படும். ஓராண்டுக்கு பிறகு ஊதிய விகிதம் ரூபாய் 8,600 முதல் ரூபாய் 29,000 வரை வழங்கப்படும். கட்டுனர் பணிக்கு தொகுப்பு ஊதியம் ரூபாய் 5,500 மாதம் வழங்கப்படும். ஓராண்டுக்கு பிறகு ஊதிய விகிதம் ரூபாய் 7,800 முதல் ரூபாய் 26,000 வரை வழங்கப்படும். தேர்வு முறை: விண்ணப்பதாரரின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இடஒதுக்கீடு மற்றும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நேரடியாக பணி நியமனம் செய்யப்படுவர். கல்வி தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகிய இரண்டிலும் சேர்த்து அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்தில் பணி நியமனம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அரசு ஒதுக்கீடு முறையில் ரேஷன் கடைகளில் பணி நியமனம் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மாவட்ட வாரியாக நேர்முக தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பல்வேறு வகையான கூட்டுறவு சங்கங்களில் 86 விற்பனையாளர் மற்றும் 49 கட்டுனர் பணியிடங்கள் உள்ளது. இதனை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு
வருகிற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையும், கட்டுனர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு 29ஆம் தேதியும் திருப்பூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற உள்ளது. எனவே நேர்முகத் தேர்வுக்கான அனுமதி சீட்டு திருப்பூர் மாவட்ட ஆள் சேப்பு நிலையத்தில் இணையதளத்திலிருந்து www.drbtirupur.net பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் நேர்முக தேர்வுக்கு வரும் விண்ணப்பதாரர்கள் தங்களது கல்வி தகுதி, முன்னுரிமை தகுதி மற்றும் இதர தகுதிகளுக்கான அசல் சான்றிதழ்கள், சுய ஒப்பமிட்ட 2 நகல்கள் மற்றும் பாஸ்போர்ட் அளவில் புகைப்படம் 2 மற்றும் விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீது நகல் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு drb-tirupur 2024@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்ந்து கொண்டு பயன்பெறலாம். மண்டல இணைய பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு புதிய ரேஷன் கார்டு விநியோகம் மிகவும் மெதுவாகவே நடந்து வருகிறது. புதிய ரேஷன் கார்டு கொடுப்பதில் அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அப்படியே நிலுவையில் வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்பாக விண்ணப்பித்தவர்களுக்கே இன்னும் ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை. ஆவணங்கள் சரியாக இருந்து அதிகாரிகளின் கள ஆய்வில் விண்ணப்பதாரரின் தகவல்கள் அனைத்தும் உண்மை என உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் நடக்கிறது. அதுவும் ஜூன் மாதத்துக்கு முன்பாக விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமே. சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்பாக விண்ணப்பித்தவர்களுக்கே இன்னும் ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை. ஆவணங்கள் சரியாக இருந்து அதிகாரிகளின் கள ஆய்வில் விண்ணப்பதாரரின் தகவல்கள் அனைத்தும் உண்மை என உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் நடக்கிறது. அதுவும் ஜூன் மாதத்திற்கு முன்பாக விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே. அதில் கூட ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு இன்னும் கிடைக்கவில்லை. கள ஆய்வு உள்ளிட்டவை அவர்களுக்கு இன்னும் நிலுவையிலேயே இருக்கிறது. ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பம் பரிசீலனையில் கூட எடுத்து கொள்ளப்படவில்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.